ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளையில நியூ டே நியூ ஹோப், புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு ஓய்வு நாளையும் ஆண்டவர் அநேக ஆலோசனைகளை நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை அநேக காரியங்களை நமக்கு உணர்த்தி கொண்டு வருகிறார் அல்லவா. நான் யோசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன், நிச்சயமாக அந்த வார்த்தைகளை நம்ம கீழ்ப்படிவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழ்ப்படிவீங்கன்னு. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆலோசனை என்னென்றால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் கூட நம்ம வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தருக்கு காத்திருக்கணும். ஆமென். இன்றைக்கி மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம காத்திருப்போம். ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு அரை மணி நேரம் 1 மணி நேரம் காத்திருப்போம். ஆமென். ஏர்போர்ட்டில் போயிட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம் காத்திருப்போம். ஒரு ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி அரை மணி நேரம் காத்திருப்போம். இதுக்கெல்லாம் நமக்கு காத்திருக்கிறதுக்கு பொறுமை இருக்குது. ஆனால் சில நேரங்களில் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து காத்திருப்பது என்பது கொஞ்சம் கடினமாக தானே இருக்குது. நான் வெரி ப்ராக்டிக்கலாக அவங்களோட பேசுகிறேன். இந்த பிள்ளைல அநேக பிள்ளைங்க சொல்லியிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். என்னால் 1 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியல பிரதர், 1 மணி நேரம் அந்த மாதிரி வேதத்தை வாசிக்க முடியல, கொஞ்சம் ஆனால் ஜெபம் பண்ணாலும் அப்படியே ஜெபிக்கவே போக மாட்டேது. எத்தனை பேர் சொல்லியிருக்கோம்ல தேவப்பிள்ளைல. இன்றைக்கி நீங்களானோ கர்த்தருக்கு, கர்த்தருடைய பாதத்திற்கு நம்ம காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருப்பார், சில நேரத்தில் தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லியிருப்பார், சில நேரத்தில் ஆண்டவர் அநேக காரியங்களை உங்களுக்கு பேசியிருப்பார். ஆனால் உடனே நடந்தணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல. இல்லைங்க. ஆமென். ஆண்டவர் அதனதின் காலத்தில் வைத்திருவார். நேற்று தினத்தை உங்களோட பேசுமா சொன்னேன், எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்குது. ஒரு பிள்ளை கருவுறுதுன்னா 10 மாதம் ஆலவும் அது தாயின் கருவறையில் காத்து இருக்கணும். ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய வளர்ச்சி அடையணும். அப்போ தான் அந்த 10 மாதத்துக்கு பிறகு ஒரு அழகான பிள்ளையை உலகத்துக்கு கொண்டு வர முடியும். ஆண்டவர்களை வாக்கு பண்ணியிருக்கிறாரா, உங்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாரா? வெயிட் பண்ணுங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் காத்துருங்க, ஆண்டரை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு பதில் கொடுக்க உண்மையில் இருக்கிறார். இன்னைக்கு காத்திருப்பது என்பது ஒரு பெரிய ஒரு கடினமான காரியமாக இருக்குது. நம்ம இன்ஸ்டன்ட் உலகத்தில் வாடுறதுல எல்லாமே இப்போ இன்ஸ்டண்ட்டாக இருக்குது. 2 நிமிஷம் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. 2 நிமிஷத்தில் எனக்கு போட்டாங்க, எல்லாமே இன்ஸ்டன்ட் ஆகிடுச்சு. தெய்வ பிள்ளையில். ஆனால் தெய்வ பிரச்சனை அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. நீங்கள் தேவனோடு கூட நாள் கணக்கா மணிக்கணக்கா உறவாடி பழகி அவரோடு கூட நடக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 5ஆம் சங்கீதம் 3ஆவது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, காலையில் என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். எவ்வளவு அழகா இங்க தாவீது சொல்றார் பாருங்களேன். கர்த்தாவே, காலையில என் சத்தத்தை கேட்டருளுவீர். ஆமென். காலையில உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். பாருங்க, ஆயத்தமாகி காத்திருப்பேன். அந்த வசனம் எவ்வளவு பாருங்க, அதனுடைய வாஞ்சியை வெளிப்படுத்துகிறது அல்லவா. நீங்கள் ஆயத்தமாகி தேவ சமூகத்தில் காத்திருந்து பாருங்கள். தேவ பிள்ளையில் காலைதோறும் கிருபைகள் புதுசாக இருக்குது. ஆமென். நான் என் சத்தத்துக்கு நான் உங்களோட பேசினேன். உலகத்தில் மனுஷர்கள் மத்தியில் பேசுறது, மற்ற காரியங்களை பேசுறது காட்டிலும் நான் முதல்ல காலையில் உங்கள் சமூகத்தில் வந்து உங்களோடு நான் பேசணும். நீங்கள் என்னோட பேசணும். எத்தனை பெரிய அனுபவம் பாருங்கள், எத்தனை இன்பமான அனுபவம் பாருங்கள். நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருங்க. தேவ பிள்ளையில் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கொடுக்க உண்மையில் இருக்கிற கர்த்தருக்கு காத்திருக்குங்க. புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளத்தை எழும்ப வரலாம். நீங்கள் காத்திருந்து பாருங்கள், புது பலன் அடைவீங்க, நீங்கள் எழும்புவீங்க, ஆண்டவர் பிரகாசிப்பீங்க. அப்போது தேவ சமூகத்தில் நீங்களான காத்திருக்கணும். தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு காத்திருக்கணும். வாக்கு தத்தங்களுக்கு காத்திருங்க. நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லும், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறையா. ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எதுக்கோ காத்திருக்கிறோம்ப்பா. ஆனால் உங்கள் சமூகத்தில் உங்கள் பாதத்தில் காத்திருக்க எங்களுக்கு பலனை தாங்க, கிருபை தாங்க, ஆசீர்வதியும். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும், பொறுப்பெடுத்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கிளம்பிதாவே. ஆமாம். ஆண்டவருக்கு காத்திருங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். God bless you.